ஹே மை ஃபேமிலி, இன்றைக்கி வெயிட் பார்த்திங்கன்னா 59.60 அதே வெயிட்லேயே அப்படியே நிற்கிது. பார்க்கலாம். இன்றைக்கி சண்டே. ஸோ பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்ட்டு காலையிலே கருவேப்பிலை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு சுகர் இல்லாமல் டீ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் எங்கள் ஏரியாக்குள்ளேயே வாக்கிங் போனேன். காலைல ஒரு 6 மணிலேருந்து ஒரு 6:20 வரைக்கும் வாக்கிங் போனேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்டு ஒரு 25 நிமிஷம் பண்ணேன். இன்றைக்கி இதுதான் பண்ண முடிஞ்சிச்சு. நாளைக்கு வாக்கிங் போகலாம். வாக்கிங் போனோம் அப்படின்னா அன்றைக்கி சாப்பிட்ற எனர்ஜி அன்றைக்கே வேஸ்ட் ஆகும். அதுவும் ஈவினிங் டைமில் வாக்கிங் போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங்காக சாப்பிட்டு வாக்கிங் போகிறோம் அப்படின்னா அந்த எனர்ஜி கொஞ்சம் வேஸ்ட்டாக ஆகும். ஆனால் நைட்டில் பசி எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பசிக்கும். இப்போ எனக்கு பசி கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு 78லேருந்து ஒரு 77, 76 அப்படின்னு குறைய ஆரம்பிக்கும் போது அப்போல்லாம் என்னால் பசியை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நிறைய பேர் கேட்குறீங்க பசிக்குதுன்னு. ஆமாம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவை எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் இருக்க மாதிரி கொள்ளு, பயிறு, முட்டை இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரோட்டீன் நிறையா இருக்க மாதிரி உணவை சாப்பிடுங்க. ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் 7 மணி, அப்புறம் 6:30 மணி, அப்புறம் 6 மணிக்குள்ளே முடிக்கிறீங்க அப்படின்னா அந்த 4 மாதத்துக்குள்ளார கண்டிப்பாக 20 கிலோ குறைக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்படி தான் வெயிட் லாஸில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் என்னாலையும் பசியை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதுக்கு மேலே நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டு எனக்கு பசிக்குது அப்படின்னா நைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 100 ml பாலை ஒரு 10 மணிக்கு சாப்பிடுவேன். அப்போ தான் எனக்கு தூக்கம் வரும். பால் குடித்தா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதில் அன்றைக்கி சாப்பிட்ட உணவெல்லாம் பொறுத்து ஒரு கலோரிஸ்க்காக ஒரு 100 ml பால் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அன்றைக்கான கலோரிஸை கவுண்ட் பண்ணிக்கலாம். காலையில் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. இடியாப்பம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அதில் எள் பொட்டுக்கள் எல்லாம் போட்டு பவுடர் அரைச்சி அதை தேங்காய் பால் விட்டு சாப்பிட்டேன். சுண்டல் எடுத்துக்கிட்டேன். சுண்டல் ப்ளஸ் இடியாப்பம் சாப்பிட்டேன். இந்த மாதிரி தான் காலையில் உணவு எடுத்துக்கிட்டேன். சண்டேங்கிறனால சரி காலைல இடியாப்பம் சாப்பிடுவோமேன்னு சாப்பிட்டேன். கண்டிப்பாக தேங்காய் பாலில் எனக்கு மட்டும் சர்க்கரை போடாமல் எடுத்துக்கிட்டேன். மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு பிரியாணி, 50 கிராம் அளவுக்கு ரைஸு, அதுக்கு மட்டன் குழம்பு, ஒரு 100 கிராம் அளவுக்கு ரத்தமும் ஈரலும் போட்டு பொரியல் பண்ணியிருந்தோம். அதை வச்சு சாப்பிட்டேன். எனக்கு இந்த ரத்தம் ஈரல் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நைட்டில் பசிக்காது. வயிறு ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லாகவே இருக்கும். ஏன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்க மாதிரி சாப்பிட்றோம் இல்லையா? அதனால் அப்புறம் ஈவினிங்காக கிளம்பி வரும்போது பஸ்லேயே பார்த்திங்கன்னா 2 கொய்யாக்காவை சாப்பிட்டு நிறையா தண்ணி குடிச்சிட்டு இன்றைக்கான உணவை முடிச்சிட்டேன். வாக்கிங் மட்டும் கம்மியாக தான் போனேன். ஹே மை ஃபேமிலி, இன்னைக்கு வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா காலையில் இடியாப்பம் சுண்டல் சாப்பிட்டேன். மதியம் ரைஸு, ரத்த பொரியல், மட்டன் குழம்பு சாப்பிட்டேன். பிரியாணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா நைட் எனக்கு நான்வெஜ் சாப்பிட்டனால ஃபுல்லாக பசி இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா 2 கொய்யாக்காவோட முடிச்சிட்டேன். நீங்கள் அதோட ஏதாவது வெஜிடபிள் சூப்பு, அப்புறம் ஃப்ரூட் சாலடு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பசிக்குதுன்னா ஒரு 7-7:30 மணிக்கு அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க. சண்டே ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளோட கிரேவிங்ஸ் கட் ஆகி நம்ம கடையில் எதுவும் வாங்கி சாப்பிடணுங்கிற எண்ணம் வராது. ஸோ அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும் கொஞ்சம் கார்போ இருக்க மாதிரி சாப்பிடுவேன். ஆனால் சுகரை எடுத்துக்கிறதே இல்லை. எப்பயாவது ரொம்ப ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுனா கூட கடலை மிட்டாய் தான் வாங்கி சாப்பிடுவேன். இப்படிதான் இந்த வெயிட் லாஸ் போயிட்டு இருக்கு. ஒர்க் அவுட் ஒரு 20 நிமிஷம், வாக்கிங் ஒரு 20 நிமிஷம் நடந்தேன். அவ்வளவுதான். இன்னையிலேருந்து வாக்கிங் ஒர்க் அவுட் போக ஆரம்பிச்சிருவேன். வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோல இருக்கும் மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. பார்க்குற உறவுகள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.